ஹலோ ஆல், வெல்கம் டு சத்யாஸ் டைரிஸ். நம்ம சேனலோட முதல் vlog முருகன் அருளோடு ஆரம்பிக்கலாமா? பங்குனி உத்திரம் அன்னைக்கு ஒரு நல்ல ஈவினிங் டைமில் இங்கேருந்து வடபழனி முருகன் கோவிலுக்கு நடக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ நல்ல கூட்டங்க. நம்ம வந்து 100 ருபீஸ் டிக்கெட் எடுத்து தான் போயிருந்தோம். இருந்தாலும் சரியான கூட்டம் இருந்தது. லாஸ்ட் டைம் தைப்பூசத்துக்கு நடந்து உள்ளே போகலான்னு பார்த்தோம். ஆனால் செம்ம கூட்டமாக இருந்ததால் வெளியிலே தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் இந்த முறை எல்லா கூட்டத்தையும் தாண்டி முருகனை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. நல்லா அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. எல்லா பிரகாரத்தையும் நல்லா சுற்றி பார்த்துட்டு அடுத்து என்ன பொங்கல் சாப்பிட்றதுக்காக க்யூவில் நிற்க போயாச்சு. ஸோ அங்கே க்யூவில் நின்று பொங்கல் வாங்கிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக உட்காந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு அங்கே இருக்கிற பிரகாரத்தெல்லாம் சுற்றி பார்த்தோம். நல்ல லைட்டிங்ஸ்லாம் போட்டு நல்லா ஜொலிச்சு அந்த கோயில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே தெப்பக்குளத்துலலாம் நல்ல லைட்டிங்ஸ் போட்டிருந்தாங்க. இதை பார்த்துட்டு அப்படியே வெளியில் வந்தோன்னா என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் வளையல் கடை. நான் வந்து கோவிலுக்கு போனால் வளையல் போடணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர் போய் தாங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே பார்த்திங்கன்னா நான் கையில் வளையல் போட்டதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடச்சிது. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் நான் மறக்காமல் எப்போது முருகன் கோவில் போனாலும் அங்கேருந்து நான் வளையல் போட்டுட்டு கையில் வருவேன். ஸோ எனக்கு ஒரு பிடிச்ச கலர் வளையல் செலக்ட் பண்ணேன். அந்த அம்மா எனக்கு கையில் போட்டு விட்டாங்க. போட்டுட்டு நான் என் ஹஸ்பண்ட் கிட்டே அதை வந்து ஆசையாக காமிச்சேன், நல்லா இருக்கா அப்படின்ட்டு. அங்கேருந்து கிளம்பி நம்ம சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஸோ பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பார் இருந்தது. ஸோ ஃபோரம் மாலில். ஸோ அங்கே போய் ஆக்சுவலாக நான் நிறைய முறை இங்கே போயிருக்கேன். பட் இந்த செக்ஷன் வந்து நான் பெருசாக கவனித்ததே கிடையாது. இந்த முறை இந்த செராமிக் அண்ட் கிளாஸ் செக்ஷன் போயிருந்தேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே ஒரு வீடியோவாக கேப்சர் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு சில பேசிக் திங்ஸ் வீட்டுக்கு தேவையானது இதெல்லாமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து கிளம்பிட்டோம். குட் ஸ்டார்டட் குட் டே. உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். ஸ்டே டியூன்.